ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் செங்கைராஜி. நம்மளோட சேனல்ல நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கும் ஒரு சூப்பரான வீடியோ உங்களுக்காக நான் இப்போ போட்டிருக்கேன். கண்டிப்பா எல்லாரும் ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க. ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இன்னைக்கு என்ன டிஷ் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரியாணி தாங்க. என்னங்க எப்ப பார்த்தாலும் பிரியாணியா அப்படின்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு வேற லெவல் பிரியாணி, வேற ஸ்டைல் பிரியாணி, கொங்கு நாட்டு வெள்ளை சிக்கன் பிரியாணி தான் நான் செஞ்சிருக்கேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருந்தது. இன்ஃபேக்ட் நான் ஃபர்ஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்லா வந்துச்சு. அதனால உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரொம்பவே சிம்பிளா நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய இன்கிரீடியன்ஸையும் சில விஷயங்கள் வந்து நம்ம அரைச்சு சேர்த்திருக்கோம். அதெல்லாம் வந்து ப்ராப்பரா பார்த்து நம்ம செய்தோம் அப்படின்னு சொன்னா ரொம்பவே டேஸ்டியா இந்த பிரியாணி நமக்கு கிடைக்கும். அருமையான சுவையான இந்த கொங்கு வெள்ளை சிக்கன் பிரியாணியை எப்படி செய்யறது, அதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் தேவை அப்படின்றதெல்லாம் டீட்டெயில்டாக இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொங்கு சிக்கன் ஒயிட் பிரியாணிக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஏலக்காய் எடுத்திருக்கோம். இது வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சம் பட்டை, ஒரு 5-6 கிராம்பு, ஒரு கைப்பிடி அளவுக்கு, ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்திருக்கோம். ஒரு 20லேருந்து 25 பல்லு பூண்டு, ஒரு 10-15 பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி எடுத்திருக்கோம். அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் தேவையான அளவுக்கு எடுத்திருக்கோம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்க போகிறோம். அடுத்ததாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். தக்காளி வந்து இதுக்கு கொஞ்சம் தான் தேவைப்படும். அதனால ஒரு 3 தக்காளி தான் நான் எடுத்திருக்கேன். காரத்துக்கு பச்சை மிளகாய் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மிளகாத்தூள் போட்டோம் அப்படின்னு சொன்னால் கலர் நிறைய கொடுக்குற மாதிரி இருக்கும், ஒயிட்டாக இருக்காது. இது வந்து தாளிப்பு பண்ணும்பொழுது நம்ம வந்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போடுவோம் இல்லையா, அதுக்காக அதை எடுத்து வச்சுருக்கேன். கறி வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கோம். இதில் வந்து நம்ம இப்போ தயிரும், உப்பு, மஞ்சள் தூள் அது மட்டும் சேர்த்து பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா நெய் எடுத்துருக்கோம், எண்ணெய் எடுத்துருக்கோம். கடலை எண்ணெயில் தான் நான் எப்போவுமே பிரியாணி செய்வேன், அதனால் அதை எடுத்துருக்கோம். உப்பு வந்து தேவைக்கேற்ப சால்ட்டும் இருக்குது, கல் உப்பும் இருக்குது. அரிசி வந்து நான் வந்து ஊற வச்சுட்டேன். எப்போவுமே பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம வந்து இதை ஊற வச்சிட்டோம்னு சொன்னால் நல்லா நீண்டு வரும் அரிசி. பழைய அரிசியாக பார்த்து வாங்கிக்கிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போது எப்படி செய்யறது அப்படின்றத பார்த்துக்கலாம். முதல்ல நம்ம அரைக்க வேண்டிய பொருட்கள் எல்லாம் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன். இதில் வந்துட்டு நம்ம இந்த அரைக்க வேண்டிய பொருட்கள் எல்லாம் ஒன்றா சேர்த்துக்கலாம். இதோ இப்போ நம்ம எடுத்துருக்கோம். இதை வந்துட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த அரைக்கிற மசாலாலாம் ஓரளவுக்கு அரைஞ்சி வந்துருச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் புதினாவையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இதை அரைச்சி எடுத்துட்டோம். இப்போது இந்த ஒயிட் பிரியாணியை எப்படி நம்ம தாளிக்க போகிறோம், அது எப்படி வருது அப்படின்றத பார்க்கலாம். இப்போது இந்த சிக்கனில் நம்ம கொஞ்சம் பொருட்களை சேர்த்து மேரினேஷன் போடணும். அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாமா? இது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் கரம் மசாலா எடுத்திருக்கேன், கொஞ்சமாக மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதெல்லாம் வந்து நம்ம இதில் ஒன்றா சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு இந்த மேரினேஷனுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். இப்போது இது ஊறுற அளவுக்கு கொஞ்சம் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு தயிரும் சேர்த்துக்கலாம். நல்லா இப்போது தயிரில் மசாலாலாம் மேரினேஷன் போட்டு வச்சுருக்கோம். இப்போ இது நல்லா ஊற டேஸ்ட் வந்து நல்லா இதில் என்ஹான்ஸ் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸ்டவ் பற்ற வச்சு எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அதை ஏற்றியாச்சு. பாத்திரம் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கடலை எண்ணெய் நான் வந்து சேர்த்துருக்கேன். கடலை எண்ணெய் சேர்க்குறவங்க சேர்க்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஆயில் உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா சேர்த்தும் செஞ்சுக்கலாம். எனக்கு ஸ்பெசிஃபிக்காக கடலை எண்ணெய் நல்லா டேஸ்ட்டு கொடுக்குது, அதனால் செக்கு கடலை எண்ணெய் தான் நான் சேர்க்குறது. இப்போ இதுக்கு கூடவே வந்து பார்த்திங்கன்னா
ஒரு 5லேருந்து 6 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நெய் சேர்த்துருக்கேன், பசு நெய். இது ரெண்டுமே சேர்ந்து நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதை மட்டும் நம்ம சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் நல்லா அது வந்து பொரிஞ்சு வரணும். ஏலக்காய்லாம் வெடிக்கிற அளவுக்கு வந்த உடனே நீல வாக்கில் நம்ம பிரியாணிக்காக அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துருக்கோம். நான் வந்து ஒரு 3/4 கிலோ அளவுக்கு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருந்தேன் இந்த டிஷ்ஷுக்காக. 2 கிலோ அளவு அரிசி நான் வந்து சேர்த்து செய்ய போகிறேன் இந்த பிரியாணியை. வெங்காயம் நல்லா வதங்கி வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் நல்லா சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்றதுக்காக கல்லுப்பு வந்து நம்ம சேர்த்துருக்கோம். நம்ம ஆல்ரெடி மேரினேஷனுக்கும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இதெல்லாம் வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு தான் இந்த உப்புன்ற விஷயத்தை பார்த்து பக்குவமாக சேர்த்துக்கணும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சோம் அப்படின்னு சொன்னால் நல்லாவே வெங்காயம் வதங்கி வரும். அதனால் கொஞ்சம் நேரம் நான் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருந்தேன். ஆனால் வெங்காயத்தை மூடி போட்டு வச்சுட்டு தூரம் மட்டும் போயிடாதீங்க. கொஞ்சம் பக்கத்துலேயே இருந்தீங்கன்னா தான் தீயாமல் வரும். தீஞ்சிருச்சுன்னா டோட்டல் ஃபுட்டும் ஸ்பாயில் ஆகிடும். அது மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஒரு ரொம்ப தீயாமல் ஒரு மிதமான ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற ரம்ப இலை வந்து நான் சேர்த்துருக்கேன். இது வந்து கூடுதலாக அந்த ஃப்ளேவரை வந்து அதிகமாக கொடுக்கும் நம்மளுக்கு. ரம்ப இலையை வந்து நம்ம சாதா அரிசியில் பிரிஞ்சு செஞ்சோன்னா கூட போட்டோம் அப்படின்னா வீடே மணக்கும். பாஸ்மதி ரைஸு, சீரக சம்பா அளவுக்கு மணக்கும். அதனால நான் ரம்ப இலை சேர்த்துருக்கேன். அது நல்லா வதங்கி வர நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா பேஸ்ட்டு, அதை வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இந்த பேஸ்ட்டில் நம்ம சேர்த்த எல்லா பொருளுமே ரா இன்க்ரீடியன்ட்ஸ் தான். எதையுமே நம்ம வதக்கி சேர்க்கலை. இஞ்சி, பூண்டு எல்லாமே பச்சையாகவே சேர்த்துருக்கோம். அதனால் இதை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் இல்லாட்டி சிம்மில் வச்சு பக்கத்துலேயே இருந்து நல்லா வதக்கணும். நல்லா வதங்கிறது வந்து நமக்கும் தெரியும். அந்த ஸ்மெல் வந்து அந்த பச்சை வாசனை போயிட்டு நல்லா வதங்கின ஸ்மெல் வந்து நம்மளுக்கு வரும். அதுதான் இண்டிகேஷன். இன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள், அதுவும் ஒரு இண்டிகேஷன் தான். நல்லா தீயாமல் செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போது இது நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து நான் 3 தக்காளி அரைஞ்சிருந்தேன். கொஞ்சம் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து ரொம்ப குழைய நம்ம வதக்கக்கூடாது. நார்மல் பிரியாணிக்கு வதக்குற மாதிரி வதக்கணும் அப்படின்னா தக்காளியோட ரெட் கலரெல்லாம் இதில் இறங்கி ஒரு மாதிரி தக்காளி சாதம் கலர் மாதிரி வந்துடும். அந்த மாதிரி இல்லாமல் அப்படியே லேசாக மட்டும் வதக்கி விட்டுடுங்க. ஏன்னா இதுக்கு மேலே நிறைய குக் ஆக போகுது. அதனால் இப்போ வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். தயிர், அதுக்கப்புறம் கொஞ்சம் மசாலாஸ் போட்டு மேரினேட் போட்டோம்ல, அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். சிக்கன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா உப்பு வந்து நம்ம பார்த்து சேர்த்துக்கணுங்க. ஏன் அப்படின்னா நம்ம வந்து வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்தோம், மேரினேஷன் போடும்போதே கொஞ்சம் உப்பு சேர்த்தோம். இதெல்லாம் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா உப்போட பதம் வந்து நம்மளுக்கு வந்துடும். சிலருக்கு வந்துட்டு ஸ்பூன் அளவு எடுத்துப்பீங்க. எப்படின்றத பார்த்துக்கோங்க. உப்பு மிஞ்சிருச்சுன்னா சாப்பிடவே பொறுக்காது. அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் உப்பு இதில் ஆட் பண்ணணும். கல் உப்பு தான் நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா அதுதான் வந்து நம்மளுக்கு அளவு வந்து கரெக்டாக வரும் என்னை பொறுத்த வரைக்கும். சிலர் வந்து சால்ட்டே பழகியிருப்பீங்க. உங்கள் தேவைக்கு எப்படி இருக்கோ, எப்படி உங்களுக்கு முடியுதோ அந்த மாதிரி சால்ட் மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க. காரம் இருந்தால் கூட சாப்பிட்றலாம். ஆனால் உப்பு அதிகமாகிடுச்சுன்னா வாயிலே வைக்க முடியாதுங்க. அதனால் பார்த்து பக்குவமாக சமைச்சிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இந்த எண்ணெயிலேயே போட்டு நல்லா பெரட்டி எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு குக் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா லேசாக தண்ணி விட்டு வருது பாருங்கள். இந்த மாதிரி தண்ணி விட்டு வர நேரத்துலேயே நம்ம வந்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுருக்கோம். பாஸ்மதி அரிசியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து 1 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் 1.25 1.5 டம்ளர் அளவுக்கு தான் நான் வந்து மெஷர்மெண்ட்டு வைப்பேன் தண்ணி. அந்த மாதிரி மெஷர்மெண்ட்டு தான் நான் இதுக்கே எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஓவராலாக நம்ம வந்துட்டு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா விடுவோம். அந்த தண்ணியை நான் இதில் வந்து சேர்க்கலை. ஏன்னா சிக்கனில் இருக்கிற தண்ணியே அதுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு மெஷர்மெண்ட்டு அப்படி தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் நான் இப்படி பண்ணுறேன். ஒரு சிலர் வந்து 2 டம்ளர் தண்ணி கூட வச்சு பாஸ்மதி ரைஸ்க்கு செய்கிறேன்றாங்க. ஆனால் அது எப்படி வருதுன்னா எனக்கு தெரியல. எனக்குலாம் வந்து பொங்கல் மாதிரி ஆகிடும். அதனால் எனக்கு தண்ணி பொறுத்த வரைக்கும் 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்னால் 1.5 டம்ளர் தான் தண்ணி. இதுதான் என்னுடைய மெஷர்மெண்ட்டு. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி அதில் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம். இவ்வளோ தான். இந்த மாதிரி தான் நான் இந்த 2 கிலோவுக்கு நான் மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்டேஜில் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். தேங்காய் பால் தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் பச்சை மிளகாய் அரைச்சி செய்யும்பொழுது தேங்காய் பால் சேர்த்துக்கலான்னு நினைப்பீங்க. தாராளமாக செய்யலாம். கூடவே 2 முந்திரி, கொஞ்சம் சோம்புலாம் கூட நீங்கள் அரைச்சி விட்டு அந்த பால் எடுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா மூடி போட்டுட்டு
ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டோம். கொதிக்க வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 3/4 பதத்துக்கு கறியுமே நல்லா வெந்து வந்திருக்கும். அந்த போனெல்லாம் வந்து வெளியில் தெரிகிற அளவுக்கு இருக்கும் லெக் பீஸில். அதுதான் பதம், 3/4 அளவு வெந்திருக்குன்றது. முழுசாக வெந்தது பார்த்திங்கன்னா அப்படியே பிஞ்சு வெளியில் வந்திருக்கும், அந்த அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு 3/4 பதத்துக்கு தான் கறி வெந்திருக்கணும். இது வந்து கரெக்டான பக்குவமாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நல்லா கொதி வரும்பொழுது நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை தண்ணி எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணிவிட்டு இப்போ இதில் நம்ம சேர்க்குறோம். அரிசியில் இருக்க தண்ணி எல்லாத்தையுமே ட்ரெயின் பண்ணிவிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு வடித்தட்டு ஏதாவது வச்சு நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அதில் இருக்கிற தண்ணி கூட சில சமயம் சாதத்தை குழைய விட்டுடும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த அரிசி போடும்பொழுது அதில் தண்ணி எவ்வளோ இருக்குது, நம்ம எவ்வளோ தண்ணி வைக்கிறோம் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் மெஷர் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் தான் சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்கள் நம்ம சமையல் பண்ணும்போது எனக்கெலாம் நிறைய நடந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு முறை பொங்கல் கிளறி வச்சுட்டேன். நான் பொங்கல் தான் பண்ணேன், அது வந்து பிரியாணி பொங்கல்னே சொல்லலாம். இந்த மாதிரிலாம் தண்ணியை பற்றி தாட் கிடையாது. அப்போது மேரேஜ் ஆன புதுசில் அந்த டைம்லலாம் நான் செய்யும்பொழுது அவ்வளோ தாட்டே இருக்காது. அதுக்காக தான் ரொம்ப டீட்டெயில்டாக இதில் நான் சொல்கிறேன். இதெல்லாம் கூட தெரியாதா எங்களுக்கு அப்படின்னு நினைப்பீங்க. அது வந்து எனக்கு சொல்லணும்னு தோணுது, அதனால் நான் சொல்கிறேன். உபயோகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு அரிசியும் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மீடியமில் வச்சுருந்தோம். இப்போ வந்து அது நல்லா வெந்து வருது, நல்லா வேகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ தான் அந்த எண்ணெய் நெய் இதோட கலரெல்லாம் பாருங்கள், பார்க்குறதுக்கே அவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்குல்ல. இதில் வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்த்துருந்தோன்னா டோட்டலாக வந்து ரெட் கலராக ஆகிட்டுருக்கோம் பிரியாணி. அதனால் மிளகாத்தூள் சேர்க்காமலே நம்ம வந்து செய்கிறோம். இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. கொஞ்சம் நேரம் நல்லா மூடி போட்டு நம்ம சிம்மில் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணிலாம் டைட்டாக இறுகி வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு புதினா தழைகளை சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சு சிம்மிலேயே ஒரு 7-8 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் கம கமன்னு டேஸ்டியான கொங்கு வெள்ளை சிக்கன் பிரியாணி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக உதிரி உதிரியாக சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்டியான ஒரு பிரியாணி ரெடியாக இருக்குது. நீங்கள் வந்து நம்பவே மாட்டீங்க, அந்த சிக்கன் எல்லாம் பார்க்குறதுக்கு தான் வெள்ளையாக ஒரு மாதிரி அவிச்ச மாதிரி இருக்குது. பட் வந்துட்டு உள்ளுக்குள்ளே ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இறங்கி இருக்குது. நம்ம தயிர் உப்பு அதெல்லாம் போட்டு மேரினேட் பண்ணதுனால நான் சொன்ன இதே அளவில் நீங்கள் வந்து செய்து பாருங்கள். நீங்கள் வந்து என்னை தேங்க் பண்ணுவீங்க, இவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் இந்த டிஷ் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டிஷ் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.